அந்த வெள்ளக்கார தம்பியை கூட்டு வந்து ஏதோ ஒபாமா பியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளக்கார தம்பியை பத்தி ஒரு உண்மையை நான் சொல்றேன். அந்த ஆளு சுருளிமலையை சுத்தி பார்க்க வந்த என்னமோ சொல்லுவாங்களே, என்னடா டூரிஸ்ட். இவங்க அந்த ஆள்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டு சுத்தல விட்டுறாங்க. அந்த வெள்ளக்கார தம்பி கேட்டா ஒபாமா பியன்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா அங்க தேடிட்டு என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. எதிரியின் கோட்டையில் பெண் சிங்கமாக வந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே படித்துவிட்டு BABL பட்டம் வாங்கிய உங்களுக்கெல்லாம் சகோதரி தென்னகத்தின் ஜான்சி ராணி உங்கள் முன் சற்று உரையாற்றுவார். நீ என்னடா பொம்பளை விளையாண்டு இருக்க? பொறுக்கி பயல்கிட்ட இருந்து பாதுகாக்கத்தாண்டா. நீ பேசுமா. இது வரைக்கும் எங்க கட்சியில இருந்து யாரும் இங்க ஓட்டு கேட்டு வந்ததில்ல. யாரையும் நாங்க விட்டதில்ல. அதான் வந்துட்டோம்ல. கோச்சுக்கு போகுது. ஆனா நீங்க ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்காம யாரு நல்லது செய்வாங்கன்றது மட்டும் பார்த்து ஓட்டு போடுவீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் இருக்கா? உங்க பசங்க எல்லாம் நல்லா படிச்சு பெரிய பெரிய ஊர்ல பெரிய பெரிய வேலைக்கு எல்லாம் போவேணாமா? அதனால ஜாதி பார்க்காம உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. அராஜக கும்பல் அகல, அமைதி நிலவ, வாக்களிப்பீர், வாக்களிப்பீர், விளக்கு திட்டத்துக்கு வாக்களிப்பீர். உலகத்திலே எதிர்த்து நிக்கிற வேட்பாளரை சைட் அடிச்ச ஒரே அரசியல்வாதி நீதாண்டா. யோ மாமா, அந்த பொண்ணை பாத்தியா? திரும்பி பார்த்து எனக்கு கை காட்டிக்கிட்டே போதும் மாமா. கிழிச்சா அவ ஓட்டுக்காக கிளவில இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்கும் கையாட்டுறாடா. அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறிய? யோ நீ எல்லாம் விளையாட்டு கூட நாலு நல்ல வார்த்தை பேச மாட்டியா? உன்னை எல்லாம் சவகாசம் வச்சிருந்தா உருட்ட மாதிரிதான். பங்காளி கை காட்டுச்சா? ஆமா பங்காளி, உன்னை பார்த்தா கை காட்டுச்சு. சொல்லு.